கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் கொலோசையர் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம எப்படி இருளில் அதிகாரத்துல இருந்தோம், அதை எப்படி தேவன் குமாரனிலே நிறைவேற்றி முடித்தார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் காரியத்தை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன பார்க்கும் பொழுது அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு. ஆமே. அப்ப அந்த அன்பின் உண்மை சோதிக்கும் பொருட்டு இதை நான் எதை அப்படின்னு பார்க்கும் பொழுது 7 வசனம், அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்க பெருகுகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அப்போ தர்ம காரியத்துல பெருக வேண்டும் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த தர்ம காரியத்தில் நீங்க செய்யறீங்களா இல்லையா என்ற அந்த உண்மை தன்மையை சோதிக்கும் பொருட்டாக இதை நான் சொல்லுகிறேன், கட்டாயமாக அல்ல அப்படின்னு சொல்றார். அப்படிதான் இயேசுசாமி நமக்காக சிலுவையில தொங்கினதும் என்னன்னா கட்டாயமாக அல்ல, அதுல பெருகி மனப்பூர்வமாய் அதை என்ன பண்றாருன்னா நிறைவேற்றுகிற குமாரனா இருந்தார். எதற்காக சிலுவை அவருக்கு வந்ததென்றால் அந்த அன்பின் உண்மைத்தன்மை சோதிக்கும் பொருட்டே அவருக்கு சிலுவை பாடு வந்தது. அல்லேலூயா. அந்த சிலுவை பாடிலே அவருடைய பூரண அன்பு, உண்மையின் அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, நிகரில்லாத அன்பு அந்த சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக தேவன் நம்மீது வைத்த அந்த அன்பின் உண்மைத்தன்மை விளங்க பண்ணும்படியாக தான் அந்த சிலுவை பாடு மரணம். அதுல என்னன்னா பார்க்கும்பொழுது அது ஏன் அது அப்படி மனப்பூர்வமா அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த அன்பின் பூரண வடிவத்தை கொடுக்கும்படியாய் தன்னை முழுமையாய் அதற்கு அர்ப்பணித்த தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனாலும் பவுல் இந்த இடத்துல கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது தர்ம காரியத்துல நீங்க பெருக வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உண்மை அன்பு சோதிக்கும் பொருட்டே இதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. சோதனையை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். அவர் எப்படி சிலுவையில ஜெயம் எடுத்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்திலே அன்பு செலுத்துவதிலும் தர்ம காரியங்களை செய்வதிலும் ஊழியம் செய்வதிலும் நம்மளுடைய உண்மை தன்மையை சோதிக்கும்படியாய் பல காரியங்கள் நம்மளை நோக்கி வரலாம். அந்த சோதனைகளை சகித்து கொண்டு உண்மையின் அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பிதா சொல்லுகிறார், குமாரனிலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று, அதே போல ஆவியானவர் நம்மேல் பிரியமா இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோட, அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோட, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவ
சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும் சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும் நேசரிவும் இன்ப சத்தம் இந்திடுமே நேசரிவும் இன்ப சத்தம் இந்திடுமே ஈன சிலுவையில் ஏறிட்டீரே எந்த நோக்காய் கஷ்டம் பெற்றீரே ஈன சிலுவையில் ஏறிட்டீரே எந்த நோக்காய் கஷ்டம் பட்டிட்டீரே உந்தன் மூலமாய் ஏகிடுவே இன்ப காணா உந்தன் மூலமாய் ஏகிடுவே இன்ப காணா சொந்த ஜீவனை நீர் என்னிலிருந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையாய் சொந்த ஜீவனை நீர் மண்ணிலிருந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையாய் எந்தன் ஜீவனை மற்றொரு காய் ஏந்திடவே எந்தன் ஜீவனை மற்றொரு காய் ஏந்திடவே அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எங்கு சோதிக்கப்பட்டது என்றால் சிலுவையிலே சோதிக்கப்பட்டது. அதே போல அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவதில் கூட சில நமக்கு சோதனைகள் வரலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த உண்மை தன்மை எவ்வளவாய் நம்மளிலே இருக்கிறது என்பதை அறியும் உணர்த்தும் பொருட்டாக இந்த உலகத்துக்கு காட்டும் பொருட்டாக சில சோதனைகள் வரலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல இயேசுவின் அன்பில் இணைக்கப்பட்ட நாமும் வருகிற சகலவற்றையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் ஜெயிப்போம் என்றால் நாமும் அவர் எப்படி அந்த அன்பை பூரணப்படுத்தினாரோ அதே போல நாமும் இந்த பூமியில இருக்கிறவங்களிடத்திலே பூரண அன்பை நம்மளாலையும் வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நம்மளால முடியாதுங்க எதுவுமே. ஆனால் நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் அவர் அனுப்பிய தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவின் பலத்தினாலும் இதை சகித்துக் கொள்ள தாங்கிக் கொள்ள தேவன் பலன் செய்வார். ஆமென். அவருடைய அன்பில் இணைந்து தர்ம காரியத்திலும் நாம் பெருகுவோம். அந்த நிபந்தனையற்ற அன்பை செலுத்துவதிலும் நாம் பெருகுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நல்லவர். அப்படியாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளுக்கு நம்மை உட்படுத்தி அவருக்கு பங்காளிகளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.